இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆயும் ஒத்த புள்ளைய பெத்து கொடுக்க துப்பு இல்ல. என்கிட்டயே குறைய கண்டுபிடிக்கிறல்ல, தொலைச்சிடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏய், வாய திறக்காத. வாய திறந்த உன்னை கொன்றுமடி. இதுவார், இந்த குடும்பத்துல இது வரைக்கும் யாருக்கும் வாரிசு இல்லாம இருந்ததில்ல. நான்லாம் ஆம்பளை சிங்கண்டி. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஊர் உலகம் உன்னை குத்தம் சொல்றதை ஏத்துக்க முடியாம நீ என்கிட்டயே குறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்ட. பிரச்சனை எனக்கு இல்லடி, உனக்குதான். ஏங்க, ஒரு குழந்தை இல்லைன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? வெளியில இருந்து பாக்குற யாரும் உங்ககிட்ட குழந்தை இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. பொம்பளைங்க எங்க கிட்ட தாங்க கேட்பாங்க. இத்தனை வருஷத்துல ஒரு குழந்தை இல்லையான்னு எத்தனை தடவை என்கிட்ட கேட்டிருக்காங்க தெரியுமா? அப்படி கேட்ட பல நாள் உங்களுக்கு தெரியாம நான் தனியா உட்கார்ந்து அழுதுருக்கேன். எங்க எனக்காக ப்ளீஸ், எனக்காக இல்லைனாலும் நமக்கு ஒரு குழந்தை வேணும் இல்லையா? அதுக்காக வாவது ஒரே ஒரு தடவை என் கூட வாங்கல. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதுல? நான் வர மாட்டேன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப என்கிட்ட கேக்குறல. இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? பொண்ணா லட்சணமா புருஷன் பேச்சை கேட்டு நடக்கிறவளா இருந்தா இந்நேரம் உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கோண்டி. டாக்டர்லாம் போய் பார்க்கறத விட்டுட்டு முதல்ல புருஷன் பேச்சை கேட்டு நடந்துக்க. அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால ஒழுங்கா நடக்கும். பேசுறா பேச்சு, தொலைச்சிடுவோம் பாத்துக்க. டேய், என்ன ரவுண்டு ஊத்துறா? மாப்பிள்ள ஆல்ரெடி ஏகப்பட்ட ரவுண்டு உள்ள போயிருச்சு. புல்லட்டு சொல்றேன், போது இதோட நிப்பாட்டிக்க. இதுக்கு மேல வேண்டவே வேண்டாம். உனக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னா ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுற. ஆனா எனக்கு ஓவர் ஆகல. ஓவர் ஆயிட்டா என்ன அடிச்சுட்டே நினைச்சிட்டு இருக்கானோ? அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ரைட்டு. இன்னைக்கு அந்த பொண்ணு அத்தனை பேர் முன்னாடி என் காலில் விழுந்தப்போ ஒட்டுமொத்த வைன் ஷாப்ல இருக்கிற சரக்கையும் ஒரே கல்ப்ல அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்படி ஒரு கிக்கு கிடைச்சிருக்கு அவ என் காலில் விழுந்தப்போ. ஆரம்பத்துல அந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு சிஸ்டர் ஃபீலிங்னா அப்படியே சின்னதா ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. எப்ப ஹவுசிங் போர்ட்ல அந்த ஆண்டில வச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணுச்சோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அந்த பொண்ணுக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு. கொஞ்சம் இல்லடா, அந்த பொண்ணுக்கு உடம்பு ஃபுல்லா இருக்கிறது ரெண்டே ஐட்டம் தான். ஒன்னு திமிரு, இன்னொன்னு பொண்ணுன்ற ஓவர் திமிருடா. கேட்காம இருந்திருக்கலாம். எவன் என்ன பண்ண முடியுங்கிற ஓவர் திமிரு. பாயிண்ட். இந்த ஏரியால எவ்வளவு பொண்ணுங்க இருக்கு, ஒரு பொண்ணுக்காச்சும் இவ்வளவு திமிரு இருக்காடா? ஆனா இவ ஒருத்தி மட்டும்தான் ஓவர் திமிரோட நம்ம லைன்லயே கிராஸ் பண்ணிட்டு இருக்காடா. அதான் மொத்தத்து முறை முடிச்சு விட்டேன் மாப்பிள்ள. இனிமேல் அந்த பொண்ணு உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா. உன்னை பார்த்து அப்படியே 10 அடி தூரமா ஓடி போயிடுவான். ஏய், எடுத்து குடிடா மாப்பிள்ள. உன்னை எந்திரிச்சு நடக்க சொன்னாலே நீ ரவுண்ட் ரவுண்டா தான் நடப்ப. ஏன்னா அத்தனை ரவுண்டு உள்ள ஊத்தி வச்சிருக்க. இன்னொரு ரவுண்டு ஊத்துறேன்னு வச்சுக்கவே சைலன்ஸ் வச்ச வண்டி வந்து தூக்கிட்டு போற நிலைமை ஆகி போயிடும். வேணாம் வேணாம். என்னாச்சுமா? சாரிப்பா, நான் ஏதோ ஒரு யோசனையில அடுப்புல பாலை வச்சதே மறந்துட்டேன். இருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். நான் அதை கேட்கலாமா? நீ ஏதோ ஒரு மாதிரியா இருந்தியா, அதான் ஏன்னு கேட்டம்மா. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. பொய் சொல்லாதம்மா. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போன பையன் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு கவலையா இருக்காமா? அதெல்லாம் ஏதோ இல்லப்பா. நீ குருட்டு தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நேத்து நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா பயமா தாமா இருக்கு. அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. என்னப்பா முடிவு எடுத்திருக்கீங்க? போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்க. நீ என்ன சொல்ற? நம்ம யோசிச்சதுதான் அப்பாவும் யோசிச்சிருக்காரு. ஆனா அதனால நம்ம கனவுல வந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? இந்து இந்து என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? நாள் முழுக்க வேலை வேலைன்னு வெளியே சுத்துற. வழியில எங்கேயாவது அவன் உன்னை பார்த்து பிரச்சனை பண்ணா என்னமா பண்ணுவ?
அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னால ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லதானமா? இதெல்லாம் யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனா பிரச்சனை பெருசாகும். கடந்து போறதுதான் நல்லது. மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பத்தி யோசிப்போம். இப்ப அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா. நீ நல்லா யோசிச்சு தான் சொல்றியாமா? ஆமாப்பா, யோசிச்சுதான் சொல்றேன். சரிம்மா, எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்கப்பா. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம் சார். சரி சரி. ஏய் வணக்கம் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். கருணா உட்காரு. கருணா வணக்கம் வச்சது போது கைக்கு போடு. ஒழுங்கா போட்டு உட்காரு. வெத்தல் பாக்கடு. இந்தாங்க. தம்பி நல்லா வாட்ட சாட்டமா இருக்காரு. குடிக்கிற பழக்கம் இருக்கா? அதெல்லாம் நல்லா குடிப்பேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. டீ காபி கொடுத்தா நல்லா குடிப்பேன்னு சொல்றாரு. கொஞ்சம் வாயை மூடி சும்மா இருப்பா. அப்படியா? தம்பி ரொம்ப தமாஷா தான் பேசுறாரு. நேத்து வரைக்கும் பெரிய பெரிய இடத்துல இருந்து வந்து பொண்ணை கேட்டாங்க. ஆனா அவங்க யாரையும் என் பொண்ணுக்கு பிடிக்கவே இல்ல. மாப்பிள்ளையோட போட்டோவை பார்த்த உடனே என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியே அந்த போட்டோவை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டா. ஒரு மணி நேரம் எடுக்கவே இல்லை. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த இடம் தான் சரியான இடம்னு. யோ, உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்காக என்ன கூட்டு வந்திருக்கியா? ரெண்டாவது கல்யாணமா? ஒன்ன கல்யாணம் பண்ணியே அதை சமாளிக்க முடியாம நாக்கு தள்ளுது. இதுல ரெண்டாவது வேறையா? பொண்ணு பார்க்க வந்தது எனக்கு இல்ல, உனக்கு. யோ யோ, யார கேட்டியா முடிவு பண்ணீங்க? இங்க பார்க்கறனா பெரிய ஐயா சொல்லிட்டாரு. ஐயா சொல்லிட்டாரா? ஐயா மட்டும் இல்ல, கிருபானன்னு சொல்லிட்டாரு. அதான் இந்த முடிவு எடுத்தோம். புரியுதா உனக்கு? அவங்க சொல்லிட்டா போதுமா? வேற யார் சொல்லணும்? வேற யாரு சொல்லணும்? சரி. என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்களேன்னு பாக்குறீங்களா? நீங்க வந்ததுல இருந்து என் பொண்ணு உங்க முன்னாடிதான் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கு. அதுக்குதான் எல்லாரும் சிரிக்கிறோம். என்ன இது? ஏண்டா செல்லக்குட்டி, எவ்வளவு நேரம்டா வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சே உட்கார்ந்துருப்ப? கொஞ்சம் தலை நிமிந்து பாடுறா.